அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஐ லவ் யூ. மியூசிக் எஜுகேஷன் ஃபீல்டில் ஐ லவ் யூ மேடம் தெரியும். எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நாளாக சொல்லணும்னு ஆசை. நான் ஒரு ஹிந்து. ஆனால் எத்தனை தடவை நான் ஃபீல் பண்ணியிருப்பேன், உணர்ந்திருப்பேன், ரியலைஸ் பண்ணியிருப்பேன். நான் ஜீசஸை லவ் பண்ணேன்னா ஜீசஸ் என்ன லவ் பண்ணுறாரு? ஜீசஸை நம்ம லவ் பண்ணுறது முக்கியமா, அவர் நம்மளை லவ் பண்ணுறது முக்கியமா? எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ நிம்மதி, எவ்வளோ அழகு! எப்போ ஜீசஸ் நம்மளை லவ் பண்ணா அது எப்போ உணருது? ஜீசஸ் நம்மளை லவ் பண்ணுறாருன்னு எப்போ உணருது? மகிழ்ச்சியான தருணத்தில். ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் நான் யோசிப்பேன். திருப்பி சொல்ல, நான் ஹிந்து. எத்தனை இந்து கோயிலுக்கெல்லாம் போவேன், என் ஃபேமிலி அப்படி இல்லையா? இந்துக்கள் கோயிலுக்கு போகும்போது கை கூப்பி நின்று ஒரு ப்ரேயர் சொல்லணும்னா, Our Father in heaven, hallowed be thy name. Your kingdom come, your will be done. Your kingdom come, your will be done. அந்த கிங்டமில் நான் இருக்கேன். அதை ரியலைஸ் பண்ணால் மட்டும்தான் புரியும் whether I love Jesus or Jesus loves me. கான்வென்ட் ஸ்கூலில் படித்தேன். கஷ்டம், காசு இல்லை, ஆனாலும் கான்வென்ட் ஸ்கூலில் படித்தேன். எத்தனை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என் வாழ்க்கையில். சிஸ்டர் டென்னிஸ், தட் இஸ் லவ் ஆஃப் ஜீசஸ். ஜீசஸ் நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, அந்த லவ்வில் மட்டும்தான் பார்க்க முடியும். நான் ஒரு பெரிய எக்ஸாம் பண்ணியிருக்கேன் மியூசிக்கில். அந்த எக்ஸாமில் ஒரு தருணம், பாஸ்டர் எஸ்எம் ஜெயக்குமார், நான் சொல்கிறது 93, அந்த எக்ஸாமினேஷனில் எனக்கு ப்ரேயர் பண்ணி ப்ளெஸ் பண்ணி அந்த எக்ஸாம் ஹாலில் போனது. இன்றைக்கி யோசிச்சா கூட பிளெஸ்ஸிங் இல்லாமல் கிடைக்குமா? ஜீசஸோட லவ் இல்லாமல் கிடைக்குமா எனக்கு? இல்லையா? when there is love, when there is joy, when there is wisdom, when there is power, without Jesus it cannot be moved. எப்போ அதை உணரலாம்? நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில், கஷ்டமான தருணத்திலும் ஜீசஸ் நம்ம கூட இருப்பார். அதை விட மகிழ்ச்சியான தருணத்தில் இருக்கும்போது அவர் நம்ம கூட இருக்கிறார் என்ற அந்த உறுதி இருக்கு இல்லையா? நான் ஏன் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன்னா, என்னோட ட்ராவல் அப்படி இருக்குது. இப்போ எனக்கு பாஸ்டர் அருள் ரூபன் 2 வருஷமாக அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவர் ஒரு பெரிய மியூசிஷியன், நாங்கள் ஒரு மியூசிஷியனாக கனெக்டாக இருந்தோம். பட் 2 இயர்ஸாக வாட் மிரக்கல், வாட் மேஜிக். மேஜிக் இஸ் ஸ்மால், மிரக்கல். அவர் இயேசுவின் பாதையில் நடக்கும்போது எத்தனை மிரக்கல் பண்ணியிருக்கார் எனக்கும். நான் சொல்லுவேன், எனக்கு உயிர் பிச்சை போடவும் சொல்லுவாங்களா, எனக்கு உயிரே கொடுத்துருக்கார் பாஸ்டர் அருள் ரூபன். எதால? ஐ திங்க் ஜீசஸ் லவ்ஸ் மீ மோர். அவர் அடிக்கடி சந்திப்பேன். பட் ஒரு சின்ன ஹீலிங் சென்டர் அவர் ஆரம்பிச்சிருக்கார். இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு 1 hour அவரை மீட் பண்ணேன். ஒரு சந்திப்போம் எனக்கு அந்த உணர்வை கொடுத்துட்டே இருக்கு. ஜீசஸ் லவ்ஸ் மீ மோர். நான் ஹிந்து தான், ஹிந்து கோயிலுக்கும் போகிறேன். அண்ட் எனக்கு ஒரு 15 வருஷம் நான் சர்ச் கொயரில், பெரிய பெரிய சர்ச்சஸில் அங்கிள் ஹேண்டல் மேனுவல், சாரதா ஷாஃப்டர், கிரப், அகஸ்டின் பால், இவ்வளோ பெரிய மியூசிக் ஜாம்பவான் கண்டக்டர்ஸ், அவங்ககிட்ட கொயரில் பாடியிருக்கேன். சர்ச் கொயரில், ஆண்ட்ரஸ் சர்ச், சென்ட் ஜார்ஜஸ் சர்ச். ஏன் எனக்கு அது எப்படி கிடைக்கும்? நான் ஜீசஸை லவ் பண்ணுறது டஸ்ட்டு அளவுக்கு தான். ஆனால் ஜீசஸ் என்ன லவ் பண்ணுறது யூனிவர்ஸ் அளவுக்கு. அதை நான் உணரும்போது, நான் போன வாரம் பாஸ்டர் அருள் சார் கூட உட்காரும்போது அந்த உணர்தல் ஒன்று அப்படி ப்ளூமான ஒன்று அதை உங்களுக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்பட்டேன். எஸ், மோர் தென் யூ லவ் ஜீசஸ், யோர் லவ், யோர் ஹாப்பினஸ், யோர் ஜாய், யோர் லக்ஸுரி இஸ் டன் only by the love of Jesus on us. Thank you. If I had this opportunity to share with you all. God bless.